ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேர் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நேர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் முத்திரைகளின் மூலமாக நம்ம உடல் எப்படி நன்றாக வைத்துக் கொள்வது, உச்சி முதல் பாதம் வரை அதை பார்த்துட்டே வரோம். மூளை நரம்பு மண்டலங்கள் பார்த்துருக்கோம். அந்த மூளைக்கு கீழே இரண்டு அற்புதமான நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி, 2 சுரப்பிகள் இருக்கின்றது. இந்த சுரப்பிகள் சரியாக சுரந்தால்தான், அதனதன் விகிதத்தில் இரத்தத்தில் அது கலந்தால்தான் நமக்கு உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி நன்றாக இருக்கும். இப்போ நிறைய நபர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்குறோம், படிக்கிறோம் சார், ஆனால் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் கரெக்டாக நிற்பதில்லை, மெமரி பவர் லாஸாக இருக்குது. அது மாதிரி நிறைய நபர்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை இருக்கின்றது. இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி சரியாக சுரக்கணும். அதற்குரிய முத்திரைகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலை மதியம் மாலை 3 வேளையும் அந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி மிக சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது நாம் பதஞ்சலி மகர்ஷியினுடைய அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம், உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், அதையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடணும். காலை எழக்கூடிய நேரம் 4 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணி. நாம் எடுக்கக்கூடிய உணவு நமக்கு செரிமானத்துக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்த, அதான் சாத்வீகமான உணவுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி உணவுகளாக எடுத்துக்கிடணும். கீரை வகைகள், பழ வகைகள், சிறுதானிய உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிடணும். அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். இதை கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள போய்க்கிடணும். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் இந்த மாதிரி இணைச்சிக்கோங்க. எல்லா விரல் நுனிகளிலும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும், அது பிராணாயாம நிலை. அந்த மூச்சிலே கவனம் செலுத்தும் பொழுது தியான நிலையாக மாறுகின்றது. கைவிரல் நுனிகளில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த முத்திரையை 2 நிமிடம் பயிற்சி பண்ணாங்கன்னா மெமரி பவர் நன்றாக இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன், முடிவு சரியாக இருக்கும். ஷார்ப் மைண்டு சொல்லக்கூடிய புத்தி கூர்மை கிடைக்கும். உடல் வளர்ச்சி அனைத்துமே நன்றாக இருக்கும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை நம்ம பார்க்க போகிறோம் ஆதி முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. 3 முறை மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக கட்டை விரலை உள்ள வச்சுக்கோங்க. மீதி 4 விரலை நல்லா மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். குழந்தை தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஆதி முத்திரை எல்லாம் இருக்கும். இயற்கையாகவே இது உடல் மொழி. அப்போ இந்த ஆதி முத்திரையில் இருக்கும்போது பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும். உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த 2 நிமிடங்கள் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய டெசிஷன் தான் நமது வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கும்.
அப்போ நாம் இந்த முத்திரை செய்யும் பொழுது பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி சரியாக சுரக்கும் பொழுது தெளிந்த சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் கிடைக்கும். உடலில் ஆரோக்கியம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கலாம். இதற்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய நேரம் 4 நிமிடங்கள் தான். ஸோ இந்த முத்திரைகளை தொடர்ந்து காலை, மதிய, மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் மெடிடேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். முத்திரைகள் வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.